கலையிலும் இருக்கின்றார், முருகன் கருத்திலும் இருக்கின்றார், மலையிலும் இருக்கின்றார். சிலையிலும் அழகாய் சிரிப்பால், சிந்தனை முழுதிலும் இருப்பார். சிலையிலும் அழகாய் சிரிப்பால், சிந்தனை முழுதிலும் இருப்பால். நாம் மறந்தாலும் அவன் நினைப்பான், நாம் மறந்தாலும் அவன் நினைப்பான். என்றும் மறவாதிருந்து அருள்வான். மலையிலும் இருக்கின்றான், முருகனின் மனதிலும் இருக்கின்றான். கண்ணியர் இருவர் சூழ அவன் காவலில் உலகம் வாழ. கண்ணியர் இருவர் சூழ அவன் காவலில் உலகம் வாழ. நாம் எண்ணியதெல்லாம் தருவான், நாம் எண்ணியதெல்லாம் தருவான். என்றும் மறவாதிருந்து அருள்வான். மலையிலும் இருக்கின்றான், முருகனின் மனதிலும் இருக்கின்றான். படித்தால் நம்மை அழைப்பான், நம் பாசத்திலே சமையிருப்பான். படித்தால் நம்மை அழைப்பான், நம் பாசத்திலே சமையிருப்பான். நாம் மறந்தாலும் அவன் நினைப்பான், நாம் மறந்தாலும் அவன் நினைப்பான். என்றும் மறவாதிருந்து அருள்வான். மலையிலும் இருக்கின்றான், முருகனின் மனதிலும் இருக்கின்றான். கலையிலும் இருக்கின்றான், முருகனின் கருத்திலும் இருக்கின்றான். முருகா 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 முருகா. நடைபெறும் கோபகர பெரிய பதமா. நடைபெறும் கோபகர பெரிய பதமா. ஒட்டி வளர்த்தடி சின்ன பதமா, உன்னை ஊரறிய வந்தடி பெரிய பதமா. சின்ன பதமா கொஞ்சம் முகத்து வந்தமா, பெரிய பதமா கொஞ்சம் முகத்து வந்தமா. மாட்டி அதவர தேட்டி வாங்கித்தர நோட்டி, அதவர தேட்டி வாங்கித்தர நோட்டி. ஆல்ரெடி தின்னாடி சின்ன பதாமா, நடைபெற்ற கோபகர பெரிய பதாமா. அதவர் காக்க நான் ஆடிவரை தோக்க, அதவர் காக்க நான் ஆடிவரை தோக்க. கொஞ்சம் ஆண்டு கெட்டது ஆண்டு பலல் பலல் பலல். அறிவில் சிறந்த ஆண்டோர்களை, வாலிபம் மிகுந்த வாலிபர்களை, எதிர்காலத்தை உருவாக்கும் இளம் சிங்கங்களை, வருங்காலத்தை வா என்று அழைக்கும் வாலிபர்களை, என் குலத்தில் கொண்டதற்காக நிகழ்கின்ற ஆதர் குல மாணிக்கங்கள், பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, முதற்கண் வணக்கத்தை அறிய
அடியே பொண்ணு ஐயானே அப்போ ஒரு கருப்பு கட்டி மக்களுக்கு ஆசையெல்லாம் மேலே உன்னை பார்த்து பார்த்து ஏற்கிறாரு தன்னாலே உன்னை பார்த்து பார்த்து ஏற்கிறாரு தன்னாலே போல் இருக்கிறது பொன்னாலே ஐயே பொண்ணு ஐயானே அப்போ ஒரு கருப்பு கட்டி மக்களுக்கு ஆசையெல்லாம் மேலே உன்னை பார்த்து பார்த்து ஏற்கிறாரு தன்னாலே உன்னை பார்த்து பார்த்து ஏற்கிறாரு தன்னாலே போட்டுறாடி கனவுலே அடியே பொண்ணு ஐயானே அப்போ ஒரு கருப்பு கட்டி அக்கறைக்கு ஆசையெல்லாம் பொண்ணே உன்னை பார்த்து பார்த்து ஏற்கிறாரு தன்னாலே உன்னை பார்த்து பார்த்து ஏற்கிறாரு தன்னாலே கல் தோன்றி மண் தோன்றா காலம் முன் தோன்றியதுதான் முப்பெரும் தமிழ். இத்தகைய இனிமை பெற்ற தமிழை வளர்த்தவர்கள் ஏராளம். தாய் நாட்டையும் தாய் மொழியையும் காத்துவிட்ட நமது பாமரர்கள் உள்ளத்தில் நேனா தமிழர் நேனா என்றுமே குடிகொண்டு இருப்பதுதான் நாடகக் கலை. பாரத தாயின் மடியிலே பூத்துவிட்ட மலர்கள் பல. ஆண்டவனுடைய அர்ச்சனைக்காக செல்வது ஒரு சிலை. இவைகளிலே பாரத பைந்தமிழை பரப்ப வேண்டும். எங்கள் வள்ளி நாடகமன்றமோ சென்று இதில் நடிக்கின்ற நடிகர்களோ இளம் மட்டும் மட்டும் கொஞ்சம் கட்டுக்கடங்காத நெத்து நான் தருவதோ நகைச்சுவை விட்டு எங்கள் கதையோ உங்கள் இதயங்களை தொட்டு நீங்கள் அனைவரும் அளிப்பதுதான் மிக பெரிய பாராட்டு. அந்த பாராட்டை பெற வேண்டும் என உரிமையாளர் ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்டம் கோலூர் வட்டம் மட்டத்துறையூர் கிராமம் எம்.ஏ. அண்ணாதுரை எங்களது நாடகமன்ற அமைப்பாளர் பி. சிவா
நன்றி. தமிழ்நாடோ என் வாழ்க்கைக்கு அழகு 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 தமிழ்நாடு அழகு என் பாட்டு கேட்ட கூடனே கோட்டை சகலமழகு என் பாட்டுடனே வாடி வரும் எங்கையும் அழகி தமிழ்நாடு அழகி என் பாட்டு கேட்ட கூடனே கோட்டை சகலமழகு சகலமழகு நெஞ்சையிலே மெரினாவும் அழகும் அழகி மெரினாவை காண வரும் நண்பரும் அழகி மாமல்லபுரம் அழகி அழகி தமிழ்நாடு அழகி என் பாட்டு கேட்ட கூடனே கோட்டை சகலமழகு சகலமழகு திருப்புடனே வாடி கோப வரும் அழகி தமிழ்நாடு அழகி என் பாட்டு கேட்ட கூடனே கோட்டை சகலமழகு சகலமழகு இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் பாடுகிறேன் பொறுமையுடன் உன்னை நேசிக்கிறேன் என் உள்ளத்திலே உன்னை பூஜிக்கிறேன் பொறுமையுடன் உன்னை நேசிக்கிறேன் என் உள்ளத்திலே உன்னை பூஜிக்கிறேன் இறைவா உன்னை உயிருக்குள் உயிராயிருக்கின்றாய் உள்ளத்திலே ஜோல் அதுக்கின்றாய் உயிருக்குள் உயிராயிருக்கின்றாய் உள்ளத்திலே ஜோல் அதுக்கின்றாய் புகவனே என்னை சோதிக்கிறாய் பெரும் பகத்திலே என்னை ஆட்டி விட்டாய் பூஜவனே என்னை சோதிக்கிறாய் பெரும் பகத்திலே என்னை ஆட்டி விட்டாய் நாளெல்லாம் உந்தனை தேடுகிறேன் நான் நல்வழி காண பாடுகிறேன் நாளெல்லாம் உந்தனை தேடுகிறேன் நான் நல்வழி காண பாடுகிறேன் இறைவா உன்னை அன்பை தந்தவனே அல்லவா என்னை அரவணைக்கும் அண்ணன் மனம் அல்லவா
பறிவுடனாலும் மனமல்லவா ஓட்டத்தில் விளக்கிய நீ அல்லவா என்னை பறிவுடனாலும் மனமல்லவா நாளெல்லாம் உந்தனை தேடுகிறேன் நான் நல்வழி காண பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வருகிறேன் ஏக்கத்திலே தான்
ஏ கணவன் யாருக்கா நானும் காரணமா ये बेबंदर यारता नानो कारणम அவர் வாரி ராணியே ஒன்றே ஒருவனை தேவன் தமிழாரி தமிழாரி வணக்கம் தாமதேவி கற்பகலட்சம் யாதோர் குறையில்லாமல் நல்ல முறையில் பார்த்து வருகின்றேன். நாட்டு மக்களுக்கு ஒரு குறையில் அது என்னை சார்ந்தது. இருந்தாலும்
வாழ்க பூபதி வாழ்க பூபதி வாழ்கவி வாழ்க பூபதி வாழ்க பூபதி வாழ்க பூபதி வாழ்கவி வாழ்க வாழ்கவே தேவேந்திர பூபதி வாழ்க! தேவேந்திர பூபதி வாழ்க! அட போடா சுண்டக்கா! அட கத்திரிக்கா! அட போடா தண்டா! யாரா தண்டம்? யார் தண்டம்? யார் தண்டம்? டேய், இது காய்கறி மார்க்கெட்டா இது? இல்லைங்க. பூபதி வாழ்க! ஐயா என்ன சொல்றாரு? மாலை கையில வச்சுக்கிறீங்க, மாலை போடுங்க அப்படின்றாரு. போடுறா மாலையா? டேய், யாருக்கு சொந்தமான மாலை? எனக்கு சொந்தமான மாலை. ஆமாங்க. நீங்க அனுப்பிங்க நியாயமாடாது. தவறா நினைக்க கூடாதுங்க. சொல்லு. என்ன? நீங்க தேவேந்திர பூபதி. ஆமா. வரவங்க அனைவரும் உங்களுக்கு மாலை மரியாதை செய்றாங்க. ஆமாங்க. காவல்காரர் 2 பேரும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால ஒரு பரிமாற்றம். அப்படியா? எங்களுக்குள்ள நான் பாசத்தை பரிமாறேன். அவன் பக்கத்து கைக்கு மடம் மாறுறான். எங்கடா மடம் மாறுற இடம் மாறாது. ஆனா எந்த கைக்கு போறா மாலையா? நம்ம கட்டி நீ மடம் மாறுற தண்ணி பாசுற. அங்க மோய புட்டிக்கிட்டு போகுது. நான் மேரிக்கு சொன்னதல்ல. நீ மேரிக்கலையா இல்ல ஐயா மேரிக்கு சொல்ற? வாடா. நம்மளே மேரிச்சுக்கலாம். ஒண்ணுலகத்தின் அதிபதி. ஆமாங்க. உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகள். நாங்க இருக்கும்போது உங்களுக்கு மன சந்தோஷம். எனக்கு விடுவதாக வரக்கூடியவர்கள் ஏண்டா கால தாமதம்? என்னாச்சு சொல்லு. ஐயா நான் வந்தேங்க. நல்ல மரியாதை போட்டாங்க. தலைவாழ இலை அதுல வச்சாங்க முட்பாடா சொல அதை சாப்பிட்டு ஏரியா போனா ஜோன்னு அடிக்குது. நல்ல மழை தாங்க. இங்க குறை இல்ல. அடிக்குதுங்க அலை. சரி. அது பக்கத்துல பெரிய மலை. அங்கதான் வைக்கிறாங்க சாராய ஒலை. கேட்டா சொல்றாங்க பாய்க்கு 50 ரூபாய் விலை. அத போட்டா தான் எனக்கு ஒரு கலை. அவரு போது ஏறி போச்சுன்னா எவன் எதுவாங்க இல்லைங்க. அது கொஞ்சம் அது ஒரு பாய்க்கு அடிமை ஆயிட்டு நான் என்ன பண்றதுங்க? சரி அதை போட்ட உடனே ஐயா அது வந்துட்டு அதனாலதான் காலதாம போச்சு. இதுக்கப்புறம் அந்த பாயகத்தை விட்டுறேன் ஐயா. பெரிய பழக்கம் இருக்கக்கூடாது. ஆமா. அவருக்கு எனக்கு காதல் மிஞ்சி தலையில் கொடுக்க தென்னார்கர் மாவட்டம் செஞ்சு அவ கேட்டா பாருங்க 5 அங்கே வச்சிருந்த ஆயா வெள்ளேரி பிஞ்சி நான் எடுத்தேன் அதெல்லாம் ஒரு 5 சாப்பிட்டுட்டே வந்தேங்க. அட நீங்க போடணும் ஐயா. நம்முடைய பொன்னுலகத்தின் அவனுடைய நம்முடைய நாட்டு மக்களுக்கு ஏதாவது குறையிட்டு பார்த்தாலும் குறையிட்டு கிடையாது மகாராஜா. அப்படியா? சிறப்போடு வாழ்ந்து வருவார்கள் தேவலோகத்து நம்முடைய நாட்டு மக்கள் என்ன கொடுக்கின்றார்கள்? தேவேந்திர பூபதி நம்முடைய பொன்னுலகத்து மக்களுக்கு யாவித குறையும் கிடையாது. இருந்தாலும் மனக்குறையா? உங்களுக்கு குறை என்றால் அது எங்களை சார்ந்தது. அப்பேற்பட்ட குறை என்னவென்று நாங்கள் இருவரும் தெரிந்து கொள்ளலாமா? பூமி பாரத்தை சுமக்கக்கூடிய பூமாதேவி ஆகப்பட்டவள் ஒரு நேரத்தில் ஓடி வந்து பூமி பாரம் என்னால் தாங்க முடியாது. அதற்கு தகுந்த உபாயத்தை உரைக்கின்ற நிறுத்தி உரைத்தே இதுவரை அதற்குள்ள உபாயத்தை எடுத்து உரைக்கவில்லை. என்ன செய்வது என்று மனக்கவலையோடு இந்த வார்த்தை கேட்டு எத்தனை வருஷம் ஆகுதுடா? இப்பதான் சொன்ன அதை ஞாபகப்படுத்தினேன். எப்ப கடை வச்சோ மத்திய வச்சிட்டாங்களே. என்னுடைய மனக்குறையை போர்க்க வேண்டும் என்று எடுத்து ஐயா இது விளக்கு நாராயணம் விளக்கமா
சொல்லிட்டாரு ஐயா. ஏதோ வீணை காலம் கேட்கின்றது. சரிங்க. நல்லவராக இருந்தால் வழிவிடு. வழிவிடுகிறோம். தீயவராக இருந்தால் விரட்டி அடிப்போம். வழிவிடக்கூடாது. குடிகொண்டு நெஞ்சம் தான் பெருமாளையும் நமோ நாராயண என்னும் பாராயணம் தேவாலயம் நமோ நாராயண என்னும் பாராயணம் படியேறி எழுமலை படியேறி திருப்பதி படியேறி மறுபோக்கி பயமேறி பாவங்கள் தீரவே மழையேறி நாராயணா புனையாக அவன் தங்கி தற்றாயுதோ பொறிபோக்கி அருள்கின்ற திருவேங்கடம் பொறிபோக்கி அருள்கின்ற திருவேங்கடம் நமோ நாராயண என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் 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 கட்டி வளைந்தொரு கட்டி அழைத்து மெத்தல் வலியும் மலையில் ஏவரும் ஒவ்வொரு யாவரும் அழைத்து தேடல் அழைத்த மலையில் நமோ நாராயண என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் 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 நமோ நாராயண என்னும் பாராயணம் நான் தான் பிரம்மசுதன் நாரதன் கலகப்பிரியன் என்று சொல்வார். ஓ நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடி என் சிரமான வெட்டி போக வேண்டும் என்று எமது முன்னோர் கொடுத்த சாபம். சாபத்தை சிரமேற்றால் தினமும் கலகத்தை செய்து விழித்து வாழ்ந்து வருகிறேன். இன்று கலகத்திற்கு வழி கிடைக்கவில்லையே, முன்னோர் கொடுத்த சாபம் வலிக்கிடுமோ என்று எண்ணி நடுங்கிக் கொண்டிருக்கிறேன். இருப்பினும் எதற்கான வழி கொள்ள வேண்டும் அன்றாடும் எனது தாத்தா வைகுந்தவாசன் நாராயணன் நினைத்தால் போதும் எனக்கு தானாக தோன்றிவிடும் கழகம். இதுக்குள் வரும் பாவத்தை எல்லாம் என் தாத்தாவின் நாமத்தை சொல்லி அவ்வளவுப்படுத்தி விடுகிறேன். இந்த கழகத்திற்கு வழி பிறக்க வேண்டும் என்றால் என் தாத்தாவை துதிக்கலாம். ஹரி ஓம் நமோ நாராயணாய நமகே ஹரி ஓம் நமோ நாராயணாய நமகே. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமகே ஹரி ஓம் நமோ நாராயண நமகே நாராயணன் நாராயணன் நல்லதொரு கழகம். தேவலோகத்தில் பொன்னுத வேந்தன் இந்திரன் புரந்திரன் உமாதேவிக்கு வாக்கு விட்டோம். இந்த பூமி பாரம் தீர்க்க வேண்டும். அரக்கனின் அச்சுநேர் அதிகரித்து விட்டது. கர்மங்கள் தலைவிட்டு ஆடுகின்றது. இந்த பூமி பாரம் தீர்க்க வேண்டும். அரக்கனை வதம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு துன்பத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தெரியாமல் தீர்த்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அங்கு சென்றால் நல்லதொரு கழகத்தை விடலாம். சீதாரா லக்ஷ்மி சமேதா சம்மையானந்தா
பட்டு எம்ம நாள் அந்த வேலை பஸ் புரோக்கரா என்ன பண்றதுங்க சும்மா இருக்கிற நேரத்துல பஸ் ஸ்டாண்ட் தான் சுத்திக்கிறேன் சும்மா சுத்தினா தான் மரியாதை இருக்குமா இப்படியாவது ஒரு டோய் செஞ்சா அதுல ஒரு 10 ரூபாய் கிடைக்கல வாஸ்தவம் தான் அதுக்கு தான் இல்ல பாராசூர் அப்படின்றதுக்கு பாராசூர் பாராசூர் யாரண்டா பெரியண்டா ஹார்பார் நீ ஹார்பார் அப்படி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஹார்பார் துறை மகவாடா ஆமா நீ ஆரணி ஆரணி சைதாப்பேட்டை அரபா இல்லப்பா 1 ரூபாய் ஏய் அவர யாரோ ஐயோ பார்த்தா தெரியல யாரு அட டேய் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா அட போய் நடுவுஷியா அட முகத்தை பார்த்தா தெரியல சித்தார் பண்றா நடுவுஷியா சித்தா பண்றா ஜிலேபி வாயா எனக்கு அப்படி தெரியாது. அறிவா தெரிஞ்சு போச்சா நெத்திலே பட்டை பட்டை கழுத்திலே கொட்டை கொட்டை கையில ஒரு காஞ்சி போன கொட்டை இடுப்புல எம்எல்ஏ கொட்டை கடைசியில கல்யாணம் ஆகாத பொட்டை கொட்டை திருமணத்தை ஏடாகுடமா பேசினார் எடுப்பேன் 2 கொட்டை ருத்ராட்சியில கொட்டை அதிகமா இருந்தா ஜம பலிக்காது. அண்டாசை பெண்ணாசை பொண்டாசை மூணையும் அரவே அடடே ஒரு மூணுமே கிடையாது. ஏய் ஆபத்து பண்றேன் ஆசைகள் ஓ உச்சிடா இருக்குது அவங்கதான் எல்லா ஆசையும் வரல மூணு ஆசை கிடையாது, மூணு ஆசை. மண் மீது ஆசை இல்லை, பொன் மீது ஆசை இல்லை, பெண் மீதும் ஆசை இல்லை. ஒன்றையும் மறைவு குறித்தவன் நான் யார் தெரியவில்லை. யாரு? கலைவாணியின் மைந்தன் அடடே. சரஸ்வதி. ஓ, அட மூணு சோசையா? அவரை
கொடி பிற்கங்கொடி கொடி 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 கொடியா வாழ்றாங்க குடும்பம். அப்ப சோசடி உங்க பேரு சோசடி. என் தந்தை பிரம்மசுதன். பிரமண சோத்தன. ஏய், இவர் ஐயா புட்டுக்குற சோத்தன. எம தந்தை படைக்கும் தொழில் வெற்றவர். படிப்பார். உங்களுக்கு படிக்க தெரியும். ஒரு அம்மா தராது விட மாட்டோம். எப்படி? எப்படி தெரியுமா? சொல், கற்றுக்கொள்கிறேன். கிருத்திகை தவறாது விட மாட்டோம். கிருத்திகை வெள்ளிக்கிழமை விட மாட்டோம். முக்கியமா அம்மா சன்னிக்கு உண்மையில் பக்தி அதிகமாகத்தான் இருக்கு. என்னை விட நான் எவ்வாறு சொல் கேட்கிறேன். நாடு உணர்ந்து நீங்க கொள்கிறேன். தான சொன்னீங்க. ஓடுவேன். நீங்க தான சொன்னீங்க படிங்க. எங்க ஓடுவேன்? ஓடுவேன் ஓடுவேன். கடற்கரையா சுத்துவேன். அம்மா சன்னிக்கு 4 முட்டை வாங்கி அந்த ஆக்கி அம்மா சன்னிக்கு படிப்பேன். கருவாடு வாங்கி அதை பெருக்கிட்டு படிப்பேன். ஆனா ஒண்ணுங்க, இந்த கவுசி மட்டும் எனக்கு உதவாது. ஏண்டா? ஐயோ, அது பாவத்துல ஏன் அம்மா ஆட்டுக்கறியா தின்ற, ஆட்டுக்கறியா தின்ற, கோழிக்கறியா தின்ற, கவுசி உதவாதுங்க எனக்கு. மீனா அது கவுசி இல்லைன்னு கேக்குறீங்க. ஏங்க கருவாடை சுடு தண்ணில போட்டு நல்லா அழிச்சிடறோம். அழிச்சுட கவுசில போயிடும். முட்டை என்ன பண்ற வேவிச்சுட்டு அந்த தோலை உரிக்கிற மாதிரி தோல் மேலதான் கவுசி உள்ள வாசனையா இருக்கும். மீன் அதே போலதான் அந்த பெறாலாம் இப்ப சுரண்டி எடுத்துட்டு அழைச்சிட்டு அப்படியே பெருக்கிட்டு அப்படியே பாட்டு ஆடு கொள்ளாத கவுச்சி உருவம் தோலை உரிச்சிடுவான். தோலை ஊர்த்திய கழுவிட்டாங்க சரியா போச்சுங்க. எல்லா கவுச்சி ஆமா அந்த ரத்தம் எல்லாம் போயிடுறீங்களா? அப்படியே போச்சு. அவன் அடைக்காதே சாப்பிடுவான் போட்டு துர்நாற்றம் வீசுகிறது. ஐயா துன்பார்கள். யாரு 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 அம்மா பேர் சொன்னீங்களா அந்த கலைவாணியா? அம்மா அவங்க என்ன குடும்பங்கிறாங்க? நாவியை எப்படி கொண்டிருக்கிறார்? எங்க ஐயா அநியாயமாக்குது. குடும்பம் இருந்தா அது இது இதெல்லாம் எங்க போவாங்க? ஒரு பாத்ரூம் கட்ட கூடாதா? ஏய் எல்லாம் தேவ ரகசியம்டா. ஏய் தாய்க்கு பிடியே பிடிக்காது. பிடியே பிடிக்காதா? சரி போடா. இந்த வாசல் வராது. அப்படியா? ஐயாவர்கள் நாங்கள் அமரர்கள் அடியா வரம் பெற்றவர்கள். நீங்க அப்படி சரி இருக்கின்ற நீங்க பரிசன் சொன்னீங்களே யார் படிக்கிறது? யார படிக்கிறது என்ன? மக்களை படைத்த என் தந்தை. அப்படியா? என்ன படிச்சது? வெட்டியார படைத்த என் தந்தை. மருதக்கார படிச்சது? அவர் பெண் தந்தை. அவரை படிச்சது? என் தந்தை. என்ன படிச்சது? என் தந்தை தான். ஓயா வாய் முடியா? வெறும் வந்து என்ன படைக்கணும் எங்க அப்பா என்ன புழுவா போயிருப்பான். குட்டி சோத்துல முட்டி கழுத்திச்சுங்க. நீ படுவாரி. ஒப்பு வந்து என்ன படைக்கணும் எங்க அப்பா என்ன புழுவா போயிருப்பான்றான். ஏய் அப்படி இல்லடா. ஏய் ஹீரோவர் சொல்லிட்டான். இன்னாருக்கு இன்னார் என்று தலைவிதி. அவர் தலையெழுத்து எழுதிட்டு அவங்க அப்பா தாண்டா. ஆமா என்ன உங்க அப்பா வந்து பாருங்க, உங்க அப்பா வந்து பாருங்க. ஆமாம். உபதேச தந்தை புணர்ச்சி செய்வது என் தந்தை கிடையாது. சிஸ்டர் செய்யக்கூடியவன் தலையெழுத்து நினைவு செய்வது என் தந்தை. சீசாக்களை செய்வது உடைய தந்தை. ஏய், என்னடா இதெல்லாம்? அது வரமா சீசில் மட்டும் வந்துங்க. அந்த அதுலயே தான் இருக்குது. சீசினா 4 வேதத்தையும் கருத்தியா வைத்துக் கொண்டு இப்படிதான் மனுப்பது எட்டது. ரெண்டு பேரும் வந்தாங்களே வாயில போட்டுக்கிறாங்க. ஏய், சன்மார்க்க தொண்டர்கள் 2 பேரும் என்ன செய்வது? வாயில போட்டுக்கிறாங்களே. அபச்சாரம் மது மாது வாது மோகம் இவையெல்லாம் இருக்க கூடாது. ஐயா என்ன பண்றது? நாங்க ஏதோ எங்களுக்கு பிடிச்சது சொல்றோம். உங்களுக்கு பிடிச்சது அதுதான் நல்லது. சைவம் சன்மார்க்கத்தில் நாட்டப்பட்டிருக்கிறது. அந்த நாராயண நாமத்தை சொன்னால் போதும், நான் பிறந்த பாபம் எல்லாம் கலங்கிவிடுவார் அந்த நாராயணன். ஞாபகம் எங்கேயோ போச்சு. என்னவென்று கேட்கிறேன். சாராயம் அதை பேசக்கூடாது. நாராயணன். சரி, தேவேந்திரனை பார்க்க வேண்டும். எங்க எங்க இருக்கின்றார்? இருக்கின்றார்? வெளிக்கிருக்கின்றார். வெளிக்கிறார் அவரு. ஒன்று சொல்ல தண்ணி போட பையன். யாருங்க அவரு? தண்ணி தேவையில்லையா? என்ன காகிதம் இருந்தால் போதுமா? ஏன் தோசி வர? அப்படியே எடுப்பாரா, படைப்பாரா, படைத்து போட்டு விடுவார். இவளை நாம் செய்து விட்டோம். இல்லைங்க, உள்ளே அவிழ்ந்து கொண்டிருக்கார். உள்ளே வந்து கொண்டிருக்காரு. அவரை காண்பதற்கு நான் வந்திருப்பதாக சொல்லி விளக்கமாக ஆ, சொல். நான் நான் வந்திருப்பதாக சொல். ஐயா டேய், வந்தது யாரா? ஐயா, நாங்க வந்து டேய், அன்றாடம் நம்முடைய தேவசபைக்கு வரக்கூடியவர். வரக்கூடியவர் தான். சரி, சென்று ஓய்வெடுங்கள். ஆஹா அட போய்விடே. என்னைக்குமே கிடைக்காத ஓய்வு தாண்டா கிடைச்சது. ஐயா ஐயா இப்ப ஓய்வே கிடைக்கல.
என்னடா வேலை செஞ்சீங்க? ஏண்டா டேய், சும்மா இருக்கிற நாம சும்மா இருக்கணும். ஏதோ ஒரு டேய், டேய். தொட்டா வந்து சோம்பேறி தானே வந்துரும். அந்த பூஜைக்கு கொண்டாந்து விடாத. இல்ல, வாண்ணா. தொட்டா வந்து உட்காந்துக்கினா கொஞ்சம் கேர் தண்டை அடைக்கலாமே. கீரை தண்டு தானே? சரி அழி. அழிடா. அழி. என்னடா சுரியுது? இக்கரிடா, இவகரிடா, தக்கனிடா, கொடுத்தா. டேய், டேய் நித்ரா. நீ கீரை தண்டு அழைச்சிட்டு எனக்கு தூக்கணும்டா வருது. ஏய், நான் பக்தி பாடல் பாடுறேன். அப்படியா? உன்னால சாமி இங்க வருமா? என் மேல சாமி, ஆமாடா டேய், என் மேல சாமி உண்டா, பக்தி பாட்டு பாடுறேன்ப்பா, தயவு செஞ்சு. ஏய், உஷாரா இருக்கணும். அப்படியா? நான் பக்தி பாட்டு பாட போறேன். பக்தி பாட்டு நீ பாடுறியா? ஆமா, பக்தியில முகுந்தவனா முத்தி போய்கிட்டு இப்போ. அப்படியா? ஏய், அவா. அச்சே, ஐயா பக்தி பரவசத்துல யார் மேல தெய்வம் வந்துட்டு போகுது உஷாரா. அதுக்குதான் நான், ஏய், உனக்கு தெய்வம் மெர்சி மேல சாமி வரும். என் மேல வரும். உன் மேல மெர்சி வருதுன்னா நல்லா கட்டுல பிடிச்சி அமைக்கிறான். உனக்கு தாய்களும் உட்காந்துக்கிறாங்க, பெரியவங்களும் உட்காந்துக்கிறாங்க. ஏய், இவன் பக்தி பாடல் பாட போறான். ஆமா. அதனால அவன் சொன்னா தெய்வம் வந்துரும். எனக்கே வந்துரும் பழகுதுடா. இருடா. எனக்கே வந்துரும் பழகுதுடா. வந்துட்டு அப்படி போய் வரும் அப்படியே. இருடா. அப்படி தெய்வம் வந்துச்சுன்னா, திடீர்னு தெய்வம் வந்துட்டா புடிச்சு போட்டு ஒரே அமுக்கு அமுக்கிக்கோ. போட்டு இவன் உயிருக்கு ஆபத்து. சரி போ. ஏய், அரியே, ஓ, அவங்க பாத்துக்குவாங்க. முதல்ல உன்னை நீ பாத்துக்கடா. ஆமா எப்போ நான் பாத்துக்கிறேன் சாமி. சாமி, ஆமாம்பா. போடுறே போடுற. I love you, love you, love you, love you. I love you, love you, love you, கோவிந்தா கோவிந்தா. எப்பா யார் பாருங்க? யாரா அந்த முடி மேல விளையாடுறது? ஈரம் வேணும்டா. ஈரம் வேணுமா? முடி வெட்டினா சண்டை போடுவாங்கன்னு இன்னும் 3 மாசத்துக்கு முடி வெட்டா தாண்டா கிடப்பான். முடி வெட்ட இருக்கிறியா? ஒரு முடி வெட்டா தாண்டா முடி வெட்டுவேன். அப்படியா? தாயே. ஆத்தா வந்துக்கிறேன்டா, உங்க ஆத்தா. ஏய், ஆத்தாவா? உங்க ஆத்தா, உங்க ஆத்தா. எங்க ஆத்தாவா? மாரி ஆத்தா வந்துக்கிறேன்டா. ஆத்தாவா தாயே. ஏய், மக்கள் எல்லாம் மழை மாதிரி இல்லாத கவலையா இருக்காங்க. மழை வருமா? ஏண்டா பேஞ்ச மழை போறாதாடா? ஐயோ, நான் தான் விட்டு பெயர்னடா. விட்டு போயிரியா? இன்னும் என்னடா பண்ண சொல்ற? இதுக்கே எத்தனை யாருப்பா இருக்காது, எவ்வளவு பாவம் வேதனைப்பட்டாங்க. வேதனைப்பட்டாங்க. இருந்தாலும் ஒரு பாகம் போனாலும் 2 பாகம் நான் வெளியே வைப்பேன்டா. 2 வருமா வைக்க மக்களுக்கு எந்த குறையும் நான் வைக்க மாட்டேன். மாட்டியா? ஆத்தாவுக்கு நிறைய வேலை இருக்குது. அப்படியா? அதனால நான் மலையாற போறேன். ஏணி ஏத்தான்னு போட்டா. அங்க பிடிக்காத. ஏம்மா, ஏணி ஏத்தான்னு ஏய், போட்டா. ஏறி எடுத்துட்டு வரணுமா? எனக்கு ஆன்சு கொண்டாடா. ஆச்சு வருமா? அடடா. ஏம்மா, ஆச்சு தான் கொண்டாந்து கொடுக்குமா? எந்த சாமிடா ஆன்சு கேக்குது தெய்வம் கேக்குறியா? மலையாளத்துல கற்பூரம் தான். இந்த சாமி வந்து ஆச்சு கேக்குது. கற்பூரம் தான் கொடுப்பாங்க. போற போக்கு 2027 டா இது. ஏய், 25. ஏய், 25, 25. இரு, ஆத்தா கொஞ்சம் பக்தியா இருந்த மாதிரி மறந்துட்டுண்டா. 2025 25. 5 5. இந்த 5ல வேணும். பாத்தீங்கன்னா இந்த வேணும். பிஞ்சிங் இருக்குதா, பிஞ்சிங்க. என்ன பின்னீங்கன்னா? பிஞ்சிங்கன்னா தம்மா துண்டுக்குதுங்களா, என் கோயிலுக்கு வருதுங்க. குழந்தைங்களா? கொஞ்சமான அக்கறமா பண்ணுதுங்க. அதானே. சீட்டா. பிராஞ்சி குடிக்குது, எல்லாத்தையும் குடிச்சிட்டு வருதுங்க உள்ள. ஆமா. போய் இங்க அதுல சீட்டா வந்து இருக்குங்க. பாக்குறவங்களுக்கு நல்லா நடிக்குதுங்க. நடிக்குதுங்க. ஆச்சு போட்டுன்னு வந்து ஆத்தான்ற ஆவி அடிச்சு எனக்கு தொத்திக்கிச்சுடா. அடடா. ஓதிஷா. தாயே, நீ வந்துச்சுக்கா, மலையாடு மலையாடு மலையாடு. ஆணி கொண்டாடா, ஆணி கொண்டாடா. கற்பத்தை வைடா. ஐயோ, கற்பூரம் ஆத்தாது, கற்பூரம். ஆச்சு இல்ல. கற்பூரமா? கற்பூரம். வந்துச்சுடா, ஏத்துடா. ஐயோ, ஏத்துடா, அந்த நினைப்புலயே இருக்கிறேன்டா. ஆச்சு நடிப்பிலையே எப்படி ஆச்சு ஆத்தா? கிடைக்காத அவசரப்படுறீங்களே. மலையாடு. ஏத்தியாச்சு. பாவி, எவனோ புடிக்கிற வலிக்கு, அப்பா. ஐயையோ. அப்பா. ஏய், குழந்தை, ஏய். என்னடா? ஏய், கற்பத்தை மீறிட்டேன். சரியா?
டேய் கருத்து ஊங்கிட்டியா போடா போடா எப்படி இது உடம்பு எப்படி டேய் எப்படா இது உடம்பு நல்லா இருக்குது ஆயிரோட கருத்து அட பாவி டேய் இன்னும் மூங்கிட்டான் ஒண்ணு ஊங்கிட்டியா கம்மியா டேய் ஏடா பாவி உன் மேல ஆத்த வந்து ஆடுனா போறே இரு இன்னும் உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது ஏன் ஆத்த வந்தானா உடம்பு நந்தா குடு ஆத்தாவா ஆமாண்டா ஐயோ ஆத்த வந்தானா நான் ஓத்தா ஏய் அருளாக்கு சொன்னாலா மழை கீழே பேய்னு சொன்னாலா ஆமாடா மாட்டே வேண்டாம் சொன்னா கீழே போய் அது மேலே அட பேய் மேலே போய் பேச்சு சொல்லுங்க மழை கிடை நேரமாவது தேவனுக்கு கோபம் வந்துரும் போவோம் இப்ப ஐயா போயிட்டு இந்த விஷயம் நான் வந்திருப்பதா சொல்லி என்றார். நீங்க தானே சொல்லி நான் வந்து இதை போய் சொல்றாங்க எங்க வேலைக்கு நீ ஆப்பு வச்சிருக்க விளக்கமாக சொல். நாரத முனிவர் வந்திருக்கிறார்கள். நாரதர். ஐயா சரியா புரியல முதல்ல எடுத்து சொல்லுங்க நான், நான் இரு இல்லடா பாவி நாரதர். சொல்றாங்க அப்படியே சுவாமி பார்க்க வேண்டி நாதார் முனி வந்து இது நாதார் முனி சாமி நீ குழந்தை காரி யாருன்னா 4 பேர் பார்த்தா கூட காரி போடுவாங்க 2 பேர் எடுத்து போனா சுத்திய என்ன பண்ண போறோம் பத்து வைக்கிறேன் ஏன்னா பத்த வைக்கிறாதா எதுனா விட்டு போச்சுன்னா அங்க எடுத்து போய் வெல்டிங் பண்ணி வரலாம் போய் வெல்டிங் வைப்பாங்க. அதான் நான் இங்க வெல்டிங் வைக்கிறேன் இரும்பு சேராஜா ஏ இரும்பு சேரல பாய் கிளாஸ் சேரல ஆணி பிடிக்கிறா பாடி சாமி சுண்டால் 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 ஐஸ் ஐஸ் கப்பாய் 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 சுண்டேஸ் போறோம் சுண்டேஸ் இந்தேஷா ஆனா உருவாக்க கப்பாய்ஸ்ல போங்க அப்புறம் டேய் குறைஞ்சு வாங்கடா